நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாமத்தால் என்றும் பாடு. நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்துவிடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கிருபையே glory Jesus. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் யாக்கோப்பு ஏறெடுத்த ஒரு ஜெபத்தை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆதியாகமம் 32:10 நாம் பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி இப்படி சொல்லுகிறார்: தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் கிருபைக்கும் நன்றி. கோலும் தடியுமாக இந்த யோர்தானை கடந்தேன், இப்பொழுதோ பரிவாரங்களோடு திரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஜெபம்ல. அடியேனுக்கு காண்பித்த தயவு. ஏன் அந்த அடியேன் என்று சொல்லுகிறார்? அடியேன் என்றால் என்ன? அப்படின்னா 100க்கு 100 ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிப்பது, அடங்கி போவது, ஒத்து போவது, கீழ்ப்படிவது, அந்த வார்த்தைக்கு அடிபணிவது. ஒரு காலத்தில் தன் தகப்பன்கிட்ட போய் ஏசா மாதிரி நடித்து ஆசீர்வாதம் வாங்கினது நிமித்தம் யாக்கோப்பை ஏசா விரட்டி கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான்.
அப்போ தான் வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறாரு. போகும்போது அந்த இரவு அந்த யோர்தானில் படுத்து அப்படியே சோர்ந்திருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு தோன்றி சொன்னாராம், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை அவன் தருவேன், இந்த தேசத்துக்கு மறுபடி திரும்பி வர செய்வேன்னு சொன்னார். இப்போ அதே போல் வந்துட்டார். அதே போல் 20 வருஷம் கழித்து பரிவாரங்களோடு வர்றாரு. ஆடு மாடு, பயங்கர சொத்து, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் வர்றாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும்ல, எவ்வளோ ஆசீர்வாதம். இப்போ அதான் சொல்கிறார், அடியேனுக்கு தேவரை காண்பித்த எல்லா தயவுக்கும் நன்றி, பரிவாரங்களோடு திரும்பி வரையினார். இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை முழுமையாக அர்ப்பணித்து அடியானாய் மாறிட்டீங்கன்னு, அடி பணிஞ்சிட்டுன்னு வைங்க, அவருக்கு முற்றிலும் உங்களை ஒப்பு கொடுத்தின்னு வைங்க, உங்களை ஆசீர்வதிப்பார், வெறுமையாகவே விட மாட்டார். இதைத்தான் நம்ம வேதம் முழுவதும் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 15:2 பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, கர்த்தாவே, நான் பிள்ளை இல்லாமல் போனேன், குழந்தை இல்லாமல் போனேன், அடியேனுக்கு என்ன தருவீர்? எனக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கும்? ஆண்டவர் பாருங்க, அழகான ஒரு மகனை கொடுத்து, ஈசாக்கை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து நடத்தினார். அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்கள் வேண்டுதல், உங்கள் ஏக்கம், உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். 119 சங்கீதம் 65 வாசித்தால், முது வசனத்தின்படி முது அடியேனை தேற்றுவீராக. அதுக்குத்தான் அவர் வாழ்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்னா, அவருடைய அடியவர்களாய் மாறிடணும். அவருடைய அடியவர்கள் என்ன? முற்றிலும் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஈசாக்கை பலி செலுத்த ஆண்டவர் சொன்ன உடனே ஏன் கேட்கலை? என்ன ஆண்டவர் இப்படி செய்கிறீங்க, நீங்கள் தான் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் வெட்டுவேன்றீங்க. அவன் கேள்வி கேட்கலை, தன்னை அப்படியே அர்ப்பணித்தார். அப்போ ஆண்டவர் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமே ஒன்றும் செய்யாத சொல்கிற அளவுக்கு அவர் கூப்பிடுறாரு. அப்போ கூட அடியேன்னு தான் கேட்குறான். இன்றைக்கு அப்படி ஒரு பணிந்த ஆவி, ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமே என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் யாக்கோப்பு முது அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் கொஞ்சமேனும் பாத்திரன் அல்ல, கோளும் தடியுமாய் கடந்தே இப்போ பரிவாரத்தோடு திரும்புகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையில் மனமாற ஆண்டவரை துதித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதுக்கு இன்றைக்கி உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? உலகத்துக்கா, பாவத்துக்கு அடிபணிந்திருக்கீங்களா? மனிதர்களுக்கு அடிபணிந்திருக்கீங்களா? இல்லை தேவனுக்கு அடிபணிந்திருக்கீங்களா? இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவரே, முது அடியான் சாமுவேலை போல ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்தீங்கன்னா, இந்த நாளில் அற்புதமாக, ஆச்சரியமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி அற்புதமாக நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளில் முற்றிலும் உமக்கு அடிபணிந்து அர்ப்பணிக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உங்கள் மகிமையாலும், கிருபையாலும், வல்லமையாலும், பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்துங்க. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஆண்டவரை மன மகிழ்ச்சியால் நிரப்பி கம்பீரிக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் போய் ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்ட்ரியில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.